ஹை மக்களே, கிறிஸ்மஸுக்கு கோதுமை மாவில் கருப்பட்டி வச்சு தான் சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆரஞ்ச் ஜூஸில் தான் சோக் பண்ண போகிறோம். இது நான் ஆல்கஹாலிக். ஆல்கஹாலிக்கில் பார்த்தீங்கன்னா ரம் யூஸ் பண்ணி சோக் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கில் எடுத்துக்குங்க. இது இவ்வளோ தான் அளவெல்லாம் இல்லை, அவங்கவுங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதில் ஆரஞ்ச் ஜூஸ் 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். சில பேர் பார்த்திங்கன்னா முந்தின நாளே ஊற வச்சுருவாங்க, சில பேர் வருஷக்கணக்கில் ஊற வைப்பாங்க, சில பேர் மாதக்கணக்கில் ஊற வைப்பாங்க. இது ஒரு 3 மணி நேரத்தில் ஊறினதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நான் கருப்பட்டி வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கலாம், கெட்டியான தயிர். 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை விஸ்கரோ இல்லை பீட்ரோ வச்சு கலக்குனிங்கனாலும் சரி, மொத்தத்துக்கு பிசுறு பிசுறாக இல்லாமல், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ கோதுமை 1 கப் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சளிச்சு சேர்த்திக்கலாம். கருப்பட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா கரைஞ்சினுங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அப்படின்னா கேக் நல்லா வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அடித்து எடுத்துக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஊறிட்டுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரே கிளாக் வைஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். நான் ஏற்கனவே ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேட்டரை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறமா ட்ரேவை வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஈவனாக கேக் பேக் ஆகி வரும். இதுக்கப்புறமா பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், கேஷ்யூ இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. அதுக்கப்புறமா 180 டிகிரியில் 30 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கங்க. நடுவால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பாஸ் மோடில் போட்டுட்டு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் அவனாக இருந்தாலும் அதே சேம் 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கங்க. இதே ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறனாலும் 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். நீங்கள் எதில் வச்சிங்கனாலும் சரி, நடுவால் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு. அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த கிறிஸ்மஸுக்கு கருப்பட்டி வச்சு கோதுமை மாவில் நட்ஸ் நிறையா போட்டு ஒரு சூப்பரான கேக் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.